திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். ரகசியம்னு சொல்லிட்டு ஏன் இப்படி வெளிப்படையா சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அந்த பெண் சொல்லிய 81 வார்த்தைகள் தான் வழிபாட்டுல ரொம்ப முக்கியமாக கருதப்படக்கூடியது இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். பலராமன் என்பவர் ஆதிசேடனுடைய அம்சம், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அந்த பலராமர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்ரூரரை அனுப்பி வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. அக்ரூரர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்சனுடைய அவையில் இருக்கக்கூடிய யமுனா நதிக்கரை வரும். பொதுவா யமுனா நதிக்கரை இந்த மாதிரியான புண்ணிய நதிகள் இடையில வந்தா என்ன செய்யணும் அப்படின்னா, மகாபாரத கதைகள் இருக்கும், ராமாயண கதைகள் இருக்கும், ஆழ்வார்களுடைய அருளி செயல்கள் இருக்கும். டேக் ஒன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். ஆனாத செல்வத்து அரம்பையர்கள் தற்சூழ வானாளும் செல்வமும் மண்ணரசும் யான் வேண்டேன். தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையை நாவேனே என்ற ஆழ்வாரின் பாசுரத்தோடு இன்றைய சிந்தனையை தொடங்குகிறோம். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். ரகசியம்னு சொல்லிட்டு ஏன் இப்படி வெளிப்படையா சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். வைணவ சம்பிரதாயத்துல மிகப்பெரிய ரகசியங்களை உள்ளடக்கியது தான் இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். திருமால் வழிபாடு அல்லது பெருமாள் வழிபாடு, இன்னும் சொல்லணும்னா விஷ்ணு வழிபாட்டில் ரொம்ப முக்கியமாக கருதப்படக்கூடியது இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் என்னன்னா, 108 திவ்ய தேசங்கள் இருக்கு. திவ்ய தேசங்கள் அப்படின்னு நாம எந்த தேசங்களை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டா, திருக்கோவில்களைத்தான் நாம திவ்ய தேசம் அப்படின்னு சொல்றோம். ஏன் அதை திவ்ய தேசம்னு சொல்றோம்னா, 12 ஆழ்வார்கள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த 12 ஆழ்வார்களும் அவர்கள் மனதால் தியானித்து நேரால் தரிசித்து அவர்கள் பாடியிருக்கக்கூடிய பாசுரங்கள் பெற்றிருக்கக்கூடிய திருக்கோயில்களை தான் நாம திவ்ய தேசங்கள் என்று அழைக்கின்றோம். அந்த வகையில 108 திவ்ய தேசங்கள் இருக்கு. அதுல 2 திவ்ய தேசங்களுக்கு மட்டும் இந்த பூத உடலோடு நாம் போய் தரிசிக்கவே முடியாது. ஏனைய 106 திவ்ய தேசங்களை நம்ம இந்த உடலோடு தரிசிக்க முடியும். அப்படிப்பட்ட திவ்ய தேசத்துல ஒன்றுதான் திருக்கோளூர் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான கஷேத்திரம். அங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைத்த மாநிதி பெருமாள் அப்படின்னு சொல்றாங்க. மாநிதியத்தை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய பெருமாளாக சேவை சாதிக்கிறார் அந்த திருக்கோயில். இந்த திருக்கோயிலுடைய சிறப்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு புராண கதை சொல்லப்படுதுங்க. குபேரன் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், செல்வத்தினுடைய அதிபதியாக நம்பப்படக்கூடிய குபேரன், வடக்கு திசையினுடைய காவலனாக இருக்கக்கூடிய குபேரன். அதனாலதான் வீட்டில் குபேரர் சிலை வச்சோம் அப்படின்னா வடக்கு நோக்கி வைப்போம் இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய குபேரன் என்ன செய்யறான் அப்படின்னா, ஒரு சிறிய தவறு செய்யறான். சிவனும் பார்வதியும் கைலாயத்துல ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த நேரத்துல அனுமதி இல்லாம உள்ள நுழைகிறான் குபேரன். இதனால பார்வதி தேவியினுடைய கடுமையான கோபத்துக்கு ஆளாக உடனே என்ன சொல்றாங்க தெரியுமா, செல்வ செழிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் உனக்கு செருக்கு வருது, அதனால தான் அனுமதியே இல்லாம கைலாயத்திற்குள்ள நுழையக்கூடிய அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்திருக்கு, உன்னுடைய செல்வங்கள் எல்லாம் இழக்க கலவது அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே இழந்து போயிடும் அப்படின்னு சொன்னதோடு இல்லாம, அனுமதி இல்லாமல் உள்ளே நுழைந்து சிவபார்வதியுடைய சொரூபம் இணைந்து இருக்கக்கூடியதை பார்த்த உனக்கு கண் பார்வையும் போக கிடவுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஆக மொத்தம் குபேரனுக்கு கண் பார்வையும் போச்சு, மொத்த செல்வங்களும் போச்சு. அவங்ககிட்ட இருந்தது சங்கநிதி, பதுமநிதி அப்படின்னு சொல்லக்கூடிய நவநிதிகள் எல்லாம் போயிடுச்சு. அப்படி போயிருக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய தவறை உணர்கிறான் குபேரன். உடனே சிவபெருமான் கிட்ட, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே சிவபெருமான் சொல்றார், நீ மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட இல்லை, பார்வதி கிட்ட தான் மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னோடனே பார்வதி தேவியிடம் குபேரன் மன்னிப்பு கேட்கிறான். உடனே அதுக்கு ஒரு சாப விமோசனம் கொடுக்குறாங்க. திருக்கோளூர் என்று சொல்லக்கூடிய அந்த திவ்ய தேசத்திற்கு சென்று திருமாலை வழிபட்டால் உன்னுடைய சாபம் நீங்கும் அப்படின்னு சாப விமோசனமாக இந்த விஷயத்தை எடுத்து சொல்றாங்க. இப்போ ரொம்ப நாள் ஆகும் இல்லையா இந்த விஷயம் நடக்கிறதுக்கு. அது வரைக்கும் இந்த நவநிதிகள்
தன்னுடைய தலைவன் இல்லாம அங்கங்க தேடி அலைதான். குபேரனை தேடி அலையக்கூடிய நவநிதிகள். அப்ப பொருத்தமான தலைவன் இருக்கணுமா இல்லையா அந்த நவநிதிகளுக்கும்? அப்படி வந்து சேர்ந்தது தான் பெருமாள் கிட்ட. அதனாலதான் அவருக்கு வைத்த மா நிதி பெருமாள் என்று பெயர் இருக்கு. இந்த பெருமாள் என்ன பண்றார், குபேரனுடைய சாபத்தை நீக்கி வைக்கிறார். நீக்கிட்டு மொத்தமா எல்லா செல்வத்தையும் எடுத்து கொடுத்துடல. ஏன் அப்படின்னு கேட்டா, செல்வம் அளவுக்கு மிஞ்சி இருக்கும் போதுதான் சில செயல்கள் நம்மையும் அறியாமல் நடக்குது. அதனால நீ என்ன செய், உனக்கு தேவையான அளவுக்கு எப்பப்ப செல்வம் தேவைப்படுதோ அப்பப்ப நான் மரக்காலில் எடுத்து உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. மரக்கானா தெரியும் இல்லையா, வீட்டில் படி வச்சிருப்பாங்க. அந்த அரிசி அளக்கக்கூடிய படியை விட கொஞ்சம் பெருசா இருக்கும். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய நபர்களுக்கு மரைக்கால் அப்படின்னு சொன்னா என்னன்னு தெரியல. அந்த மரக்கா அளவுக்கு இருக்கக்கூடிய விஷயத்துல உனக்கு நான் அப்பப்ப செல்வத்தை எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. வைத்த மாநிதி அப்படிங்கிறது. இப்போ வைப்பு அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல நம்ம போட்டு வைக்கிறோம் இல்லையா. அது மாதிரி நவநிதிகளும் ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம் தான் வைத்த மாநிதிய பெருமாளாக திருமால் சேவை சாதிக்கக்கூடிய திருக்கோளூர். அங்குதான் செல்வத்தை இழந்த குபேரன் இழந்த செல்வத்தை மீட்ட அற்புதமான திருத்தலம். இந்த திருத்தலத்திற்கு மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆழ்வார்ல இருக்கக்கூடிய நம்மாழ்வர் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நாயக நாயகி பாவத்தில் இறைவன் கிட்ட அன்பு செலுத்தியவர். நாயக நாயகி பாவம்னா ஒன்றும் இல்லை, திருமாலை தன்னுடைய காதலனாகவும் தன்னை காதலியாகவும் நினைத்து கொண்ட நிறைய பாசுரங்கள் எழுதியிருப்பார். அப்படி எழுதக்கூடிய அந்த நேரத்தில் பராங்குச நாயகியாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டு நம்மாழ்வார் சில பாசுரங்களை எழுதுறார். அப்படி எழுதுறப்ப அந்த பராங்குச நாயகியினுடைய தாயார் சொல்லக்கூடிய ஒரு வாசகம் வரும். என்னுடைய பொண்ணு எங்க போயிருப்பா தெரியுமா, அவ இருக்கக்கூடிய ஊர் திருக்கோவிலூராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய அளவுக்கு திருக்கோளூர் ரொம்ப சிறப்பு வாய்ந்த திருத்தலம். இதுல இன்னொரு விஷயம், ஒரு முறை நீதி தேவதை புகலிடம் தெரியாமல் எங்க போய் அடைக்கலமாகலாம்னு நினைக்கிறப்ப வந்து தங்கிய இடமும் திருக்கோளூர் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி செல்வ செழிப்பு நிறைந்திருக்கக்கூடிய இந்த திருக்கோயிலில் ஒரு விஷயம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடையவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ராமானுஜர் இந்த கோவிலுக்குள்ளாக வரப்போறார். அப்படி வரக்கூடிய அந்த நேரத்தில் வாயில் இருக்கும்ல, கோயிலுக்கு முந்தைய வாயிலுக்குள்ளாக வரக்கூடிய நேரத்தில் ஒரு பெண், ஒரு சாதாரண பெண் அந்த ஊரை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை பார்த்த உடனே ராமானுஜர் கேட்குறார், என்னம்மா இந்த ஊருக்கு எல்லாரும் வரணும் தானே ஆசைப்படுவாங்க, நீ ஏமா வெளியே போகணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்ட உடனே அந்த பெண் சொல்லிய 81 வார்த்தைகள் தான் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். திருக்கோளூர் என்பது அந்த ஊர், பெண் பிள்ளை என்பது அந்த பெண். அவள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த 81 வார்த்தைகளில் இருக்கக்கூடிய சாராம்சம் தான் அந்த ரகசியம். அந்த ரகசியத்தை தான் நம்ம தொடர்ச்சியா பார்க்க போறோம். அந்த பொண்ணு போற போக்கில் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயல்வெளியில் சில உரங்கள் இருந்தது அப்படின்னா அது வயல்வெளிக்கு நல்லது. ஆனால் முயலினுடைய புழுக்கை வந்து வயல்வெளியில் இல்லாமல் வேற எங்கேனும் கடந்தால் அது யாருக்கு நல்லது அப்படின்னு கேட்குறான். இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க. வயல்ல அந்த உரம் இருந்தது அப்படின்னா வயல் செழித்திருக்கிறதுக்கான விஷயமா இருக்கும். அதுவே முயலினுடைய எரு வேற எங்கேயோ சிதறி கிடந்தது அப்படின்னா யாருக்கும் பயன் இல்லையே. அதே மாதிரி நான் எந்த ஒரு பயனும் இல்லாமல் இருக்கிறேன், திருமால் மீது எந்த அளவுக்கும் பக்தி இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு இந்த ஊர்ல வாழ்வதற்கு தகுதியே இல்லைன்னு சொல்லி அந்த பெண் அந்த ஊரை விட்டு வெளியேறுகிறாள். அவள் சொல்லி இருக்கக்கூடிய 81 வாசகங்கள் தான் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியமாக கொண்டாடப்படுது வைணவ சம்பிரதாயத்துல. முதலாவதா அந்த பெண் பிள்ளை சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டா, ராமானுஜர் கேட்கிறார், ஏமா இந்த ஊரை விட்டு போகணும்னு நினைக்கிற, ஆழ்வார் புகும் ஊராக கருதக்கூடிய ஊர் அல்லவா இது. ஏன்னா பராங்குச நாயகி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மாழ்வார் வாழ்க்கப்படணும்னு நினைச்ச ஊர் திருக்கோளூர். அப்படி ஆழ்வார் புக வேண்டும்னு நினைச்ச ஊரை விட்டு நீ போறியமான்னு கேட்ட உடனே முதல் வார்த்தை அந்த பெண் சொல்கிறாள், அழைத்து வந்தேனோ அக்ரூரரை போல என்ற வார்த்தையை தான் முதல்ல சொல்றார். அது என்ன, அழைத்து வந்தேனோ அக்ரூரரை போல? இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணன் குழந்தையாக ஆயர்பாடியில் வளரக்கூடிய சமயத்துல கம்சன் நிறைய இடையூறு கொடுக்குறான் இல்லையா, நிறைய இடையூறு கொடுக்குறான். எப்படியாவது அந்த குழந்தையை கொன்றுவிட வேண்டும் என்று துணிகிறான் கம்சன். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய தங்கையினுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய கண்ணன் ஆயர்பாடியில் நந்தகோபர்கிட்ட வளர்வதை ரொம்ப சாதுரியமா தெரிஞ்சுக்கிறான். நிறைய அசுரர்களை அனுப்பி வைக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல எதுவுமே சரிபட்டு வரல.
உடனே என்ன பண்றான், மிகப்பெரிய தனுர் யாகம் ஒன்று நடத்தணும் அப்படின்னு யோசிக்கிறான். இந்த மிகப்பெரிய தனுர் யாகத்துக்கு கண்ணனையும் பலராமனையும் கூப்பிடணும். பலராமரை பொறுத்த அளவுக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, தேவகியினுடைய கருவில் 7ஆவதாக இருந்த குழந்தை சிதைந்து போயிருச்சு அப்படின்னு எல்லாரையும் நம்ப வச்சாங்க. ஆனா அந்த 7ஆவது குழந்தை தான் பலராமர் அப்படிங்கிற மாதிரி நிறைய புராணங்கள் சொல்லுது. அதனாலதான் கண்ணனுக்கு அண்ணனாக பார்க்கப்படுகிறார். இப்படி பலராமனையும் கண்ணனையும் போய் அழைச்சிட்டு வரணும். நாரதர் மூலமா இவர்கள் இருவரும் தான் தேவகியுடைய பிள்ளைகள் அப்படிங்கிறத ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிறான் கம்சன். அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல யாரை அனுப்புறது அப்படின்னு யோசிக்கிறான். யாராவது அனுப்பிச்சு தானே கூட்டிட்டு வரணும். அப்படி யோசிக்கிறப்ப யாரை அனுப்புறதுன்னு பாக்குறப்ப அக்ரூரரை அனுப்பி வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. அக்ரூரர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்சனுடைய அவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர். இன்னும் சொல்லணும் அப்படின்னா வசுதேவருடைய தம்பி, கண்ணனுக்கு சித்தப்பா முறை வரக்கூடியவர் தான் அக்ரூரர். குரூரம் அப்படின்னா குரியாலிட்டி, அதாவது கொடூரமான சிந்தனைகள் உடையவர் அப்படின்னு அர்த்தம். அக்ரூரர் அப்படின்னா அப்படி எந்த ஒரு சிந்தனையும் மனதில் இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஹிம்சை அகிம்சை மாதிரி, நீதி அநீதி மாதிரி குரூரம் அப்படிங்கிறதுக்கு அக்ரூரம் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அக்ரூரர் அப்படின்னு பேர். அவர் பார்க்குறார் கம்சன் கிட்ட, என்னப்பா உனக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டோடனே, மிகப்பெரிய தனுர்யாகம் ஒன்று நடத்த போகிறோம், அதுக்கு நீங்கள் போய் என்ன பண்ணணும், ஆயர்பாடியில் வளரக்கூடிய கண்ணனையும் பலராமனையும் இங்கே நீங்கள் அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே அக்ரூரர் யோசிக்கிறார், கம்சன் எதற்காக கூப்பிட்றான்னு தெரியும், கண்ணனை அழிப்பதற்காக கம்சன் கூப்பிட்றான் அப்படிங்கிற விஷயம் அக்ரூரருக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் அவர் என்ன யோசிக்கிறார்னா, நிச்சயமாக கண்ணனுக்கு இவனால் எந்த ஒரு தீங்கும் ஏற்படாது, இவனுக்கு தான் கண்ணனால தீங்கு ஏற்படும் அப்படிங்கிறத உணர்ந்துடுறார். அப்படி இருக்கக்கூடியவர், நான் போய் கூட்டிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்றார். இரவு தூங்க போறப்ப அவருக்குள்ள நிறைய கற்பனைகள் ஓடுது. கண்ணன் எப்படி இருப்பான், அவனுடைய அழகு பத்தி நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கோமே, அவன் எப்படி இருப்பான், அவனுடைய அழகை நாம் எப்படி ரசிக்க போறோம், பலராமர் என்ன பண்ணுவார், நம்ம போய் கூப்பிட்றப்ப கண்ணன் என்ன அப்படியே ஆற தழுவிப்பானா, நாம போய் அவனை தழுவிப்போமா, இல்லை பலராமன் எப்படி இருப்பான், இந்த 2 பேரையும் நம்ம பார்க்கவே இல்லையே, பிறந்த நாளிலிருந்து அவர்களை நாம பார்த்தது இல்லையே, நாம தான் அக்ரூரருங்கிறது அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் அவருக்குள்ள இருக்கு. அது மட்டும் இல்லாம கண்ணனை அந்த ஊர்ல இருந்து கம்சனுடைய நகரத்திற்கு அழைத்து வருவதற்கு சாரதியா நாம தான் இருக்க போறோம் அப்படிங்கிற பெரும் மகிழ்ச்சியில அக்ரூரர் இருக்கிறார். அப்படியான ஒரு சூழல்ல அக்ரூரர் அவருக்கு தூக்கமே வரலைங்க. ஏன்னா நாளைக்கு பெரும் பணி காத்திருக்கும் போது யாருக்காவது தூக்கம் வருமா, அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல கண் குறித்தே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஆயர்பாடி எப்படி இருக்கும், அங்க சின்ன சின்ன மணல் வீடுகள்லாம் கட்டி கண்ணன் விளையாடி இருப்பானா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார். அடுத்த நாள் காலை ஆகுது, அப்படியே பயணம் போய்கிட்டே இருக்கு. வழியா ஆயர்பாடிக்குள்ள வந்தாச்சுங்க. வந்த உடனே கண்ணனையும் பலராமனையும் பார்க்கிறார். அப்படியே பார்த்து ஆற தழுவி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்திட்டு 2 பேர்த்தையுமே கம்சன் நடத்தக்கூடிய தனுர் யாகத்துக்கு வரணும்னு சொல்லி தன்னுடைய தேரில் ஏற்றி அமைக்கிறார். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். கண்ணனை ஏற்றிய தேரில் நாம தான் கூட்டிட்டு போக போறோம் அப்படின்னு நினைக்கிறப்பயே அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி போகக்கூடிய நேரத்துல யமுனா நதிக்கரை வருது. பொதுவா யமுனா நதிக்கரை இந்த மாதிரியான புண்ணிய நதிகள் இடையில வந்தா என்ன செய்யணும் அப்படின்னா, நீராடி செல்வது தான் வழக்கம். ஆனா இன்னைக்கு நம்ம அப்படி இல்லையே. நம்ம எத்தனையோ டிராவல் போறோம், நிறைய புண்ணிய நதிகள் ஊடாக வருது. அப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா கடந்து போறோம். அது ஆனா என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, புண்ணிய நதிகள் ஏதாவது குறுக்கே வந்தது அப்படின்னு சொன்னா ஒன்று நீராடி போகணும், இல்லையா கொஞ்ச நேரமாவது அங்க அமர்ந்து விட்டு செல்லணும். அப்படி இல்லை அப்படின்னா சின்ன நாணயங்கள் ₹1 ₹2 அந்த நீரில் போட்டு விட்டு செல்லணும் அப்படிங்கிறது தான் சம்பிரதாய மரபு. அப்படி இருக்கிறப்ப அக்ரூரர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வேணா நீங்க 2 பேரும் இங்க இருங்க, 2 பேரும் சின்ன பசங்க தேர்லயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் வேணா அந்த யமுனா நதிக்கரையினுடைய அந்த அழகை பார்த்து விட்டு அப்படியே நீராடி விட்டு வருகிறேன் அப்படின்னு சொல்றாரு. 2 பேரும் தேருக்குள்ளாகத்தான் இருக்கிறாங்க, கண்ணனும் பலராமனும். இவர் போய் அந்த யமுனா நதிக்கரையினுடைய நீரைக்குள்ளாக இருந்து பார்க்கிறப்ப அந்த நீருக்குள்ளாக கண்ணனும் பலராமனும் தெரியுறாங்க. என்னடா இது, கண்ணனும் பலராமனும் இதுல தெரியுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தேரை பார்க்கிறார். தேர்ல பார்த்தாலும் கண்ணனும் பலராமனும் இருக்கிறாங்க. மறுபடியும் அந்த நீரில் பார்க்கிறார். அங்க பார்க்கக்கூடிய நேரத்துல கொஞ்சம் வித்தியாசமான ஒரு காட்சியை பார்க்க முடியுது அவரால். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலராமன் என்பவர் ஆதிசேடனுடைய அம்சம், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அந்த பலராமர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிசேடனாகவும் கண்ணன் ஸ்ரீமத் நாராயணனாகவும் அக்ரூரருக்கு காட்சி கொடுக்குறாங்க. எங்கும் வியாபித்திருக்கக்கூடியவன் அப்படிங்கிற முறையில எங்கும் நிறை பரபிரமமாக கண்ணன் காட்சி கொடுக்கிறார். இதை பார்த்தோடனே அக்ரூரருக்கு ரொம்ப மகிழ்ச்சி.
அப்படியே கூட்டிட்டு வந்து கம்சனுடைய அவைக்களத்துக்குள்ளாக விடுறார். இந்த மாதிரியான விஷயத்தை தான் முதல் விஷயமா திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்றாங்க. அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போல. கம்சன் சொன்ன மாத்திரத்திலேயே கண்ணன் எப்படி இருப்பான், அவனை நம்ம பார்க்கணுமே, அவனை போய் ஆற தழுவணுமே, நம்முடைய அன்பை வெளிப்படுத்தணுமே, அவனை நல்ல முறையில் உபசரித்து கூட்டிட்டு வரணுமே அப்படின்னு சொல்லி எவ்வளோ விஷயங்கள் யோசிச்சார். சில சமயங்கள்ல பயணங்கள் அப்படிங்கிறது ரொம்ப இனிமையானதுங்க. அந்த இலக்கு என்பது கண்ணனை கூட்டிட்டு வர்றது தான். ஆனா அதுக்கு முன்னாடி நாள் இருந்தே அவருக்குள்ளாக நிறைய அன்பு ஓடிச்சு இல்லையா, அதுதான் அந்த பயணத்தை இன்னும் அழகாக்குது. நம்மளே திருப்பதிக்கு போவோம், பெருமாளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். பெருமாளை பார்க்கிற சந்தோஷத்தை விட அந்த பயண சந்தோஷம் இன்னும் அதிகமா இருக்கும். நம்ம எல்லாருமா அடியவர்களோட சேர்ந்து அப்படியே கீழிருந்து மேலாக அந்த படி ஏறி போய் காலார தரிசிக்கக்கூடிய அந்த விஷயத்த பார்க்குறப்ப அந்த பயணம் இன்னும் இனிமையா இருக்கும். அது மாதிரி தான் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்துல முதல் வார்த்தையே அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போல. அந்த அக்ரூரர் மாதிரியான அன்பு என்கிட்ட இல்லையே, கண்ணனை நான் சேவகம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அளவுக்கான அன்பு என்கிட்ட இல்லையே, எனக்கு இந்த ஊர்ல வாழ்வதற்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிதான் முதல் கேள்வியாக வைக்கிறாள் அந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை. இதுல என்ன தெரியுது அப்படின்னு பாருங்க, பகவான் மீது ஒரு பாகவதனுக்கு இருக்கக்கூடிய அன்பு எத்தகைய சிறப்பு வாய்ந்த அன்பாக இருக்கிறது. அந்த கற்பனையிலேயே காணாத காட்சிகளை கண்ட அந்த அக்ரூருடைய மேலான சிந்தனையை இந்த முதல் பெண் பிள்ளை ரகசியம் அப்படிங்கிறது வெளிப்படுத்துது. அதனாலதான் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்துல மகாபாரத கதைகள் இருக்கும், ராமாயண கதைகள் இருக்கும், ஆழ்வார்களுடைய அருளிச் செயல்கள் இருக்கும். இப்படியாக பார்க்கும்போது முதல் வரியே ராமானுஜர்கிட்ட அந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை கேட்ட இந்த விஷயம்தான். அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போல. பகவான் இடத்துல எப்படி பக்தி செலுத்தணும் அப்படின்னு கேட்டா சரணாகதி தத்துவம் தான். எல்லாம் நீதான், எனக்கு நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா நீதான் பொறுப்பு, எல்லாத்துக்கும் நீதான் பொறுப்பு. இரவு பகல், வெற்றி தோல்வி அப்படின்னு ரெண்டு விஷயங்கள் இருக்கலாம், ஆனா எனக்கு இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அது நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சரணாகதி தத்துவத்தை தான் வைணவ சம்பிரதாயம் ரொம்ப எதிர்பார்க்குது. அந்த சரணாகதி தத்துவத்தை தான் மேலான கதைகள் மூலம் சொல்லி வச்சிருக்கிறாங்க. இரண்டாவது ரகசியத்துல அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாலு ஆனந்த். நன்றி, வணக்கம்.